الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يحودانه وينصرانه ويمجسانه أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்று முகமாக அல்லாஹ்வின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்து விட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் சூழால் இருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைக்கூடிய ஒரு சிறிய இடம், நெருக்கமான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தனிமையான இருள் நிறைந்த புழுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாம ஹலாலான முறையில் பேணி செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி துண்டிச்சு கொண்டு கோபிச்சு கொண்டிருக்காம குடும்ப உறவுகளை பேணி சேர்ந்து நடப்பது, எங்கட ஊர் மக்களோடையும் மஹல்லாவாசிகளோடையும் அந்நிய பிற மக்களோடையும் பெரும்பான்மை மக்களோடையும் பண்பாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து கை கொடுக்கக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல, நாளைய கியாமத்துடைய பயங்கரமான கட்டத்தில் அரசுடைய நிழலை தந்து வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கப்பெற்று சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக அடைந்து நிரந்தரமான இன்பகரமான என்றுமே கண்டிராத அந்த சொர்க்கத்துடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்வாவும் இந்த சாலிகான அமல்களும் தான். எனவே கொஞ்ச கால உலகத்துடைய வாழ்க்கையில அற்ப சொற்ப இன்பங்களுக்கு ஏமாந்து விடாமல், பட்டம் பதவிகளுக்கு ஏமாந்து விடாமல், முடியுமான அளவு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட அதிகமாக அமல்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது எதை எடுத்தாலும் நல்லதைத்தான் கேட்கிறோம். மார்க்கெட்டுக்கு சாமான் எடுக்க போனாலும் என்ன மரக்கறி அல்ல பழத்தை எடுத்தாலும் நல்லது வேணும் என்றுதான் கேட்கிறோம். வீடு வாங்கினாலும் நல்ல ஒரு வீடு கிடைக்கும். வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் நல்ல கடை ஒன்று கிடைக்கணும், நல்ல வியாபாரம் ஒன்று செட் ஆகணும். கல்யாணம் முடிச்ச போனாலும் நல்ல பொண்ணொன்று கிடைச்சணும், அல்லது மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சணும்.
வாகனம் எடுத்தாலும் நல்ல வாகனம் ஒன்று கிடைக்கணும். இதுதான் எதை எடுத்தாலும் அன்றாடம் நல்லதை கேட்கின்ற நாம் ஏன் எமக்கு பின்னால், எம்முடைய மௌத்துக்கு பின்னால் ஒரு நல்ல சமூகம் உருவாகுவதை எதிர்பார்க்காமல் இருக்கிறோம்? ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் யாரை நெறிப்படுத்த வேண்டும், யாரை சீராக்க வேண்டும்? அரசியல்வாதிகளை சீராக்குவது கொண்டு ஒரு சிறந்த சமூகம் உருவாகுமா? அல்லது பெண்களை சீராக்குவது கொண்டு ஒரு நல்ல சமூகம் உருவாகுமா? அல்லது வியாபாரிகளை சீராக்குவது கொண்டு ஒரு நல்ல சமூகம் உருவாகுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இளம் சமூகம்தான் நாளைய வீட்டின், குடும்பத்தின், பாடசாலையின், பள்ளிவாசலின், ஊரின் பொறுப்புதாரிகளாக மாற இருக்கிறார்கள். இன்றைய இளம் சமூகம்தான் சரியான முறையிலே வழிகாட்டப்பட வேண்டும். இன்றைய இளம் சமூகத்தை சரியாக வழிகாட்டுவது கொண்டுதான் நாளைக்கு எங்கட ஊர், எங்கட பள்ளி, எங்கட பாடசாலை, எங்கட குடும்பம் சீரானவர்களாக, நல்லவர்களாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய கற்பத்திலே 40 நாள் இந்திரியம், 40 நாள் இரத்த கட்டி, 40 நாள் சதை கட்டி, 4 மாதத்திலே ரூஹுதப்படுகிறது, புள்ள துடிக்கிறது. உம்மா தாய், அந்த பெண் தஹஜ்ஜத் எழும்பி சுஜூதிலே இருந்து கொண்டு 2 ரக்காத்தோ அல்லது 4 அல்லது 8 ரக்காத்தோ தொழக்கூடிய நேரத்திலே சுஜூதிலே இருந்து கொண்டு தஹஜ்ஜத்திலே, யா அல்லாஹ், என்ற மௌத்தில உருவாகக்கூடிய இந்த குழந்தைய நாட்டுக்கு, சமூகத்துக்கு நல்ல ஒரு பிள்ளையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், அறகுறை இல்லாத ஒரு குழந்தையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், தக்குவாவுள்ள ஒரு குழந்தையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ், தாய் தகப்பனுக்கு பிரயோசனமான துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ் என்று படைச்ச ரப்போடு அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில குழந்தை பல்குல துடிக்குது. அந்த தாய் அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்பாள் என்றால் நிச்சயமா அல்லாஹ் துவாவை கபூல் செய்து கொள்வார். கண்ணியமானவர்களே, 9 மாதத்திலே அகரஜக்கும் உம்மஹாத்திக்கும், உம்மட பௌத்திலிருந்து புள்ள வெளியே வருகிறது. வலது காதலே பாங்கி, இடது காதலே இக்காமத்து. அடுத்த கட்டமாக ஒரு தாய் ஹாஸ்பிட்டல்ல இருந்தால் சுய உணர்வோடு இருப்பாள் என்றால் வேற சத்தங்கள் போறதுக்கு முந்தி அந்த தாயை அதை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டமாக தக்வா உள்ள ஒரு மனிதன் அல்லது ஒரு சிறந்த ஆலிமின் மூலமாக ஈச்சம்பழம் போன்றவை வாயிலே சப்பி அந்த குழந்தையுடைய வாயிலே தேய்ச்சி தஹ்னீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். பிள்ளைக்காக, ஆயுளுக்கு, ஆரோக்கியத்துக்கு, பிள்ளையுடைய இல்முக்காக துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, 7ஆம் தினத்திலே பிள்ளையுடைய முடியறக்கி தங்கம் அல்லது வெள்ளிப்பாரத்துக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். 7ஆம் தினத்திலே அந்த பிள்ளைக்கு ஒரு சிறந்த பேர் வைக்க வேண்டும். இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லா அப்துல்லா அப்துல் ரஹ்மான், உங்களோட பெயர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அப்துல்லா அப்துல் ரஹ்மான். தஸம்மு பி அஸ்மாயில் அன்பியா, உங்களோட பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய பெயர்களை வைங்க. துதுஅவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் பி அஸ்மாஇ ஆபாயிக்கும், உங்களோட வாப்பட பெயரோட சேர்த்து நாளை கியாமத்துல பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள். ஃபஹ்சினு அஸ்மாக்கும், அழகான பெயர்களை வச்சுக் கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்டர்நெட்டுகளை வார பெயரை மட்டும் எடுத்து உலமாக்களிடத்தில் ஆலோசனை கேட்காம வச்சிடாதங்க. பிள்ளைகளுக்கு பொய்யான கருத்துகள் உள்ளடக்கப்பட்டதாக, பிழையான கருத்துகள் உள்ளடக்கப்பட்டதாக வருகிறது. எனவே நான் ஒரு பேர் புத்தகத்தை தயார் செய்திருக்கிறேன். 1000 பெண் பிள்ளைகள், 1000 ஆண் பிள்ளைகளுக்கான பேரை அழகான முறையிலே தயார் செய்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, 7ஆம் தினத்திலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கத்தனா செய்து கொள்ள வேண்டும். 7ஆம் தினத்திலே அந்த புள்ள ஆணாக இருந்தால் 2 ஆடு, பெண்ணாக இருந்தால் 1 ஆடு அறுத்து இனிப்பு பண்டங்கள் கலந்து அக்கைக்கு அந்த அடிப்படையில் அந்த பங்கீடு செய்ய வேண்டும். இப்படியான கடமைகளை செய்வதோடு அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கின்ற பொழுது அந்த தாய் நல்ல முறையிலே, முறையான முறையிலே எமக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையிலே பால் கொடுக்க வேண்டும். மிக ஒரு சிறந்த கட்டம். ஹாஜா முஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மனிதர்.
ஒரு பிரயாணத்திலிருந்து திரும்பி வருகிறார். 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உம்மாட்ட வந்து சொன்னாங்க, உம்மா சந்தோஷமான செய்தி, இந்த பிரயாணத்தில் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மகனே, உண்ட கட்டித்தனம் அல்ல மகனே, உனக்கு சின்னத்தில பால் தருகின்ற பொழுது ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு அல்லாஹ் இடத்தில் உனக்கு பெரிய மகானாக மாற்ற வேண்டும் என்று துவா செஞ்சேன். அந்த துவாவுடைய பரக்கத்து தான் மகனே இன்றைக்கு இப்படியான பெரிய வேலைகள் எல்லாம் செய்கிறாய் என்று ஹாஜா மொஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் பதில் சொன்னார்கள். எங்களுடைய இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் இன்றைக்கு கொண்டு குவிக்கிறார்கள் அநியாயக்காரர்கள் காசாவிலே. அந்த காசாவிலே தான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறந்தார்கள். சின்னத்தில வாப்ப மௌத்து, உம்மதான் தனிக்காலில் இருந்து பிள்ளைக்கு எல்லா உதவியும் செய்தார்கள். பால் கொடுக்கின்ற பொழுது ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு படைச்ச ரப்போடு தொடர்பாகுவார்கள். யா அல்லாஹ், இந்த புள்ளி ஒரு பெரிய ஞானியாக மாற்றி தர வேண்டும் என்று. அந்த துஆவுடைய பரக்கத்து தான் ஆலிம் குரைஷ் யம்லா உத்திபாக்கல் அர்லி இல்மா. குரைஷி குலத்தில் ஒரு ஆலிம் வருவாரு, பூமியுடைய தட்டுகளை இல்மால் நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்லிவிட்டு போனார்கள். கண்ணியமானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை நமக்கு பெரிய படிப்பினை இருக்கிறது. வாப்பா இல்ல, உள்ளவைகள் எல்லாம் வித்து வித்து பெரிய பெரிய ஆலிம்கிட்ட கஸாவிலிருந்து பலஸ்தீனத்திலிருந்து மக்கா மதீனாவுக்கு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் புள்ளைய கூட்டிட்டு போய் பெரிய உஸ்தாதுமார்கள் இமாம்கள்ட்ட உட்கார வைத்து கல்வியை புகட்டுவதற்கு காரணமாக இருந்தார்கள் அந்த தாயார் அவர்கள். எங்க ஒவ்வொருத்தருக்கும் படிப்பின என்கிட்ட கோடி கோடி பணம் இருக்குது, அங்க சொத்து இங்க சொத்து, அங்க கடை இங்க கடை, இந்த புள்ளைக்கு படிப்புக்காக செலவழிக்காமல் புள்ளையுடைய கல்விக்காக செலவழிக்காமல் நாங்கள் போவோம் என்றால் அந்த புள்ளைக்கு செய்த பெரிய துரோகம் என்பதை ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக் கொள்வோம். இன்றைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், புள்ளைய பார்த்தா படிப்பில்ல, வியாபாரத்தில் உட்கார வச்சிருவாரு. வியாபாரம் செய்யத்தான் வேணும், பரம்பரை வியாபாரம் கைவிட்டு போகக்கூடாது. ஆனால் படிப்பை கொடுத்து அந்த வியாபாரத்தை கொடுப்பது கொண்டுதான் வியாபாரத்திலே முன்னேற்றத்தை காண முடியும் என்பதையும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், ஹாலியான் ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், இது போன்ற பெரிய வரிசையை சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, பின்னணியிலே அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக தாய்மார்கள் இருந்து செயல்பட்டு இருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, தாயுடைய தகப்பனுடைய துவா பிள்ளைகளுக்காக நேரடியாக டிரெக்டாக கபூல் செய்யப்படும். கண்ணியமானவர்களே, துவாவும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த கட்டமாக மொண்டசூரிக்கு போறதுக்கு முந்தி உங்களோட பிள்ளைகளை குர்ஆனை படிச்சு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஆலிமிடத்தில் அந்த குர்ஆனை முதலாவதாக போதிக்க வேண்டும். உள்ளத்திலே முதலாவது குர்ஆன் போக வேண்டும், குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப மொண்டசூரிக்கு போகுது, புள்ள குர்ஆன் மதரசாவுக்கும் போகுது. குர்ஆன் மதரசா என்று சொன்னது எம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் தாய்மார்கள் சரியா விளங்கல்ல குர்ஆன் மதரசா என்ன என்று. கண்ணியமானவர்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் இஸ்லாத்தில வளரணும் என்றால், இஸ்லாத்தில வாழணும் என்று சொல்லியிருந்தால், இஸ்லாமிய பற்றுள்ள ஒரு பிள்ளையாக மாறணும் என்றால் இந்த குர்ஆன் மதரசாவை தலைக்கு மேலால வச்சு கவனிங்க. லேசானதல்ல. இளமையில் கல்வி சிலையில் எடுத்து சின்னத்தில படிக்கிறது தான் கல்வியில் எழுதுற மாதிரி. பாத்திஹா சூரத்து பிள்ளைகளுக்கு பாடமிக்கணும், தஜ்வீதோட குர்ஆனோட தெரிஞ்சிருக்கணும், அத்தஹியாத்த பாடமாக்கி இருக்கணும், குனூத்து வஜ்ஜஹத்து தொழுகையில் ஓதுற அன்றாட துஆக்கள், தொழுகையில் ஓதுற துஆக்கள் பாடம் இருக்கணும் பிள்ளைகளுக்கு. எங்க பாடமாக்கியலும் இந்த சின்னத்தில பாடமாக்கினால்தான் அந்த பிள்ளைக்கு பெருத்தாலும் அந்த பாடம் கல்லில கொத்தினது மாதிரி இருக்கும். எத்தனையோ பெரியார்களை பெரிய சகோதரர்களை பார்க்கிறோம், ஜமாத்துகள்ல போய் பார்க்கிறோம், பாத்தியா சூரத் ஓத தெரியாது, வஜ்ஜஹத்து பாடம் இல்ல, குனூத்து பாடம் இல்ல, அத்தஹியாத்து பாடம் இல்ல. அத்தஹியாத்தும் பாத்தியா சூரத்தும் தொழுகையில கட்டாயம் சரியாக ஓதப்பட வேண்டும். தொழுகட பரலு தெரியாது, தொழுகட முழுடைய பரலு தெரியாது, முழுக்குடைய பரலு தெரியாது. கண்ணியமானவர்களே, ஏராளமான குறைகளை எத்தனையோ பெரிய பேத்தி பேரம் கண்ட சகோதரர்களிடத்தில் காணுகிறோம். காரணம் என்ன? குர்ஆன் மதரசாவை துஷ்பிரயோகம் செஞ்சது.
எனவே குர்ஆன் மதரசாவை எங்களுக்கு தான் தப்பி போய்க்குது. எங்களோட பிள்ளைகளாவது குர்ஆன் மதரசாவை போகணும். சரியா? அங்கதான் தொழுகட பரலு, முழுக்குடைய பரலு, கையிலுடைய விஷயம், உளுடைய பரலு, உளுடைய சருத்து அத்தனையும் அங்கேதான். கண்ணியமானவர்களே, அங்கேதான் படிக்கிறது. அது மட்டுமல்ல, அடிப்படையான இஸ்லாத்துடைய விஷயங்கள் அந்த குர்ஆன் மதரசாவில. கண்ணியமானவர்களே, ஒரு காலத்துல பாடசாலையில் ஸ்கூல்ல அரபு பாடம், இஸ்லாம் பாடம் இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால மௌலவி அப்பமெண்ட் கொடுக்கப்பட்டது. அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மௌலவி அப்பமெண்ட் ஒன்று இல்ல. இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்கிறதுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடசாலைகள்ல தான் இஸ்லாம் பாடம் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. சென்ற வருஷங்கள்ல 40% இஸ்லாம் பாடத்துல ஃபெயில். காரணம் என்ன? இஸ்லாம் படிச்சு கொடுக்கிறதுக்கு யாரும் ஸ்கூல்கள் இல்ல. சென்ற காலத்தில் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் இல்லாத காரணத்தினாலதான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முழு உலகத்திலையும் சுத்தி அழகான ஒரு பாடத்திட்டத்தை, மக்தப் என்ற பாடத்திட்டத்தை தயாரிச்சு அதுல தீனியாத்தா, அதுல சீராவா, அதுல தஜ்வீதா, அதுல அகீதாவா, அன்புக்குரியவர்களே, அன்றாட துவாக்களா எல்லாத்தையும் உள்ளடக்கி மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழல்ல அது சில விடுபட்டு இருக்கிறது. தூக்கி எடுங்க, அதை சரியா குடும்ப பிள்ளைகளுக்கு. கண்ணியமானவர்களே, நான் 25 வருஷத்துக்கு மேலால குர்ஆன் மதரசால ஓதி கொடுத்தேன் என்ற அனுபவத்தில் இந்த மிம்பர்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். கண்ணியமானவர்களே, புள்ள வந்து 8 மணியிலிருந்து 2 மணியாக நாட்களும் பாடசாலையில புள்ள படிக்குது. படிச்சுட்டு வந்து 2:30 மணிக்கு புள்ள மதரசாவுக்கு வருது. குர்ஆன் மதரசாவுக்கு வந்து 10 நிமிஷம் போகல, உஸ்தாத் அத டியூஷன் இருக்குது, உம்மா வர சொல்லிட்டாங்க. அப்படியா? அவங்களோட சண்டை பிடிச்சல போங்க, பேசிட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை கெடுங்க. டியூஷன் வானமன் அல்ல. ஆங்கிலம் படிப்பீங்க, சிங்கள மொழி படிப்பீங்க, மெக்ஸா சயின்ஸா படிப்பீங்க, புள்ளைய லோயர் ஆக்குங்க, ஜட்ஜ் ஆக்குங்க, துறை சார்ந்தவர்கள் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க. கட்டாயம் சமூகத்துக்கு தேவை. படிப்புள்ளவர்கள் சமூகத்துக்கு இல்லாம போய்த்து கொண்டிருக்கிறாங்க. தேவை படிப்பை கொடுங்கோ. ஆனால் இந்த புள்ளட கொடுக்கக்கூடிய குர்ஆன் மதரசாவுடைய 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தை நாசமாக்கிறாருங்க, இல்லமாக்கிறாருங்க. ஏன்? அடிப்படை மார்க்கத்துடைய விஷயம் அங்கதான் படிச்சு கொடுக்கப்படுகிறது. அகீதா அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்து, நபிக்கு வாஜிபான சிபத்து, உஜூதுன் கிதமுன் பகாவுன் முகாலிபத்துல் லில் ஹவாதிஸி என்ற அகீதாவுடைய அடிப்படை விஷயங்கள் அந்த குர்ஆன் மதரசால படிச்சு கொடுக்கப்படுது. யாசின் சூரா ஓதி வந்தால் அன்றாட தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். யாசின் சூரா எப்ப பாடமாக்குறது? எங்க பாடமாக்குறது? இந்த குர்ஆன் மதரசால தான். தபாரக்கல்லதி சூரத்தையும் அலிஃப் லாம் மீம் சஜதாவையும் ஓதாம நபியவங்க தூங்க மாட்டாங்க. தபாரக்கல்லதி ஓதி வந்தால் கபருடைய வேதனைக்க மாட்டாது. எங்க பாடமாக்குற? இந்த குர்ஆன் மதரசாவில தான். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் வாக்கிய ஓதி வந்தால் வருமா வரமாட்டாது. சூரத்துல் வாக்கிய எங்க பாடமாக்குறது? இந்த குர்ஆன் மதரசாவில தான். அன்புக்குரியவர்களே, பிரயாணம் செய்யும் பொழுது சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா, பாத்ரூம் போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபரி வல் கபாயிஸ், உடுப்பு உடுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா, வீட்டிலிருந்து வெளியாகும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பிக்குது. ஆயத்துல் குர்சி வீட்டுல தூங்க முந்தி ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்கினா 4 பக்கத்துக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி. பிரயாணத்தில் ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படும். இந்த ஆயத்துல் குர்சி எத்தனை பேருக்கு பாடம்? எப்ப பாடமாக்குறது? இந்த குர்ஆன் மதரசாவில தான். அன்புக்குரியவர்களே, இது போன்று ஏராளமான சூரத்துகளும் அன்றாட ஓதக்கூடியவைகளையும் அழகாக ஓதக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய, படிச்சு கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த குர்ஆன் மதரசா. லேசாக நினைச்சு கொள்ளாதீங்க. குர்ஆன் மதரசாவுக்கு இன்றைக்கு எப்படி என்றால் பெற்றார்கள் அந்த குர்ஆன் மதரசாவுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கண்டா அதுக்கு கஞ்சத்தனம், அதுக்கு 1000 கேள்விகள், டியூஷனுக்கு கொடுக்கிறதுக்கு 1000 கணக்கில் கொடுக்கிறதுக்கு எந்த கஞ்சத்தனமும் இல்ல. ஏன்? சரியாக மார்க்கத்தை விளங்கல்ல, தீன விளங்கல்ல, அடிப்படைய விளங்கல்ல. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மதரசா லேசானதல்ல. குர்ஆன் மதரசால படிச்சதை கொண்டுதான் உலமாக்களை கண்ணியப்படுத்துறதுக்கு, மூத்தவர்களை, முதியவர்களை, பெற்று வளர்த்த தாய் தகப்பவர்களை கண்ணியப்படுத்துறதுக்கு படிக்கிற இடம் தான் குர்ஆன் மதரசா.
எனவே குர்ஆன் மதரசாவில அந்த மக்தப் என்ற அடிப்படையில குர்ஆன் மதரசாவில ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு அடிப்படையான மார்க்கத்துடைய கல்வி கட்டாயமாக கொடுக்கப்படணும். அது கொடுக்கப்பட இல்ல, பெருத்ததுக்கு பிறகு டாக்டராகும், லோயராகும், என்ஜினியராகும், அக்கவுண்டனாகும், துறை சார்ந்த அறிவுள்ளவர்களாக மாறுறாங்க. கேட்டால் பாத்தியா சூரத்து தெரியாது, முழுக்குடைய பரலு தெரியாது, அத்தகையாத்து பாடம் இல்ல, உழு செய்ய தெரியாது, உழுவுடைய பரலு தெரியாது, தொழுகையில பரலு தெரியாது, அடிப்படை மார்க்கத்துடைய விஷயங்கள் தெரியாது. மட்டுமல்ல, பல யூனிவர்சிட்டிகளுக்கு பிரயாணம் செய்திருக்கிறோம். எத்தனையோ யூனிவர்சிட்டிகள்ல பட்ட படிப்பை முடித்தவர்கள், முடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள் உருவாகிறார்கள். அந்த பிள்ளைகள் குறை சொல்லலாதே. இதுக்கு காரணம் தாயின் தகப்பனும் மார்க்க சைட பார்க்கல, சின்னத்தில மார்க்க லைன கொடுக்கல, குர்ஆன கொடுக்கல, குர்ஆன் மதரசாவை காட்டல. அதுக்கு 10 நிமிஷம் தான் பல மனத்தியாலத்தை வேற வேற கல்விக்காக டைம் கொடுத்தோம். அன்புக்குரியவர்களே, குறையாக சொல்லல. ஆனால் மார்க்க பிள்ளைகள்கிட்ட வரணுமா? உங்களோட மௌத்துக்கு பிறகும் உங்களோட கபூர்ல கொண்டு போயிட்டு 3 கட்டு கட்டி 13 யார் கபல்ல போட்டி வச்சதுக்கு பிறகு உங்களோட கதையோ, உங்களோட சொத்தோ, உங்களோட காசி கட்டோ, உங்களோட வாகனமோ ஒன்றுமே உங்களோட கபருக்கு வரமாட்டாது. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான் மின் வலதின் சாலிஹின் எதுலவு, துவா செய்யக்கூடிய சாலியான புள்ளைய பெற்று வளர்த்தால் அந்த புள்ளட துவா, யா அல்லாஹ் இந்த வாப்பட கபரை வெளிச்சமாக்கு, பாவத்தை மன்னி யா அல்லாஹ், அந்த புள்ள கேட்கின்ற துவா டிரெக்டாக கபருக்கு வரும் என்று ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இது சில பெற்றார்களுக்கு தெரியாது. ராவ் பகலா சம்பாதிக்கிற நிறைய பணமும் சொத்தும் கடையும் தோட்டமும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல, குர்ஆன் மதரசாவை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. எப்பவாவது எந்த புள்ளைய கூப்பிட்டு மகனே இங்க வாங்க மகனே, அல்லது பேர புள்ளைய கூப்பிட்டு மகனே இங்க வாங்க, கொஞ்சம் ஆயத்து குர்சி ஓதி காட்டுங்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி காட்டுங்களே, யாசீன் சூரத்தை ஓதுங்களே, தூங்குற நேரத்தில் என்ன துஆ ஓதணும் சொல்லுங்களே, அத்தஹியாத்தை சொல்லி காட்டுங்களே. யாராவது கேட்டு இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க. கேட்டிருக்கிறோமா? ஒரு சிலர்கள் கேட்டு இருப்பார்கள், இல்லை என்றும் இல்ல. ஸ்கூலுக்கு என்ன மகனே போறாய், என்ன படிக்கிறாய், கொப்பிய கொஞ்சம் தாயே, ஸ்கூல் பாடங்களை செக் பண்ணிக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, எங்கட சமூகம் எப்படி இருந்தால் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூட, பிள்ளைகளுடைய பிரைஸ் கிவினுக்கு கூட உம்மாவை மட்டும்தான், அல்லது கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு யாராவது கூலிக்கு பிடிச்சு அனுப்பிடுவாங்க. பாப்பா கும்மாக்கு நேரம் இல்ல, சம்பாதிப்பு உழைக்க வானமல்ல, உழைங்க. ஆனா புள்ளைகளை கவனிங்க. அந்த புள்ளட துவாத்தான உங்களுக்கு கபருக்கு வரும். உங்களோட காசோ பணமோ சொத்தோ கடையோ ஒன்றுமே உங்களோட கபருக்கு வரமாட்டாது. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். அதனால அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை கவனிங்க, பிள்ளைகள படிப்பை கவனிங்க, ஓதல கவனிங்க. ஒரு மாசத்துக்கு ஒருக்கமாவது நீங்களும் உங்களோட மனைவியோட உட்கார்ந்து பிள்ளைகளை கூப்பிட்டு கொப்பிகளை பாருங்க, படிச்சதை கேளுங்க, குர்ஆன் மன்சால படிச்சதை கேளுங்க, துஆக்களை கேளுங்க, என்ன படிக்கிற ஓதி காட்ட சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, உஸ்தாதுமார சந்திங்க, புள்ள படிக்கிறானா, ஆசிரியர்களை சந்திங்க, படிக்கிறானா, வாரானா, ஸ்கூலுக்கு மதரசாவுக்கு வாரானா, கேளுங்க. மேலான சகோதரர்களே, இதுதான் ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரியவர்களே, வேற ஒன்றும் வரமாட்டாது. அந்த புள்ளட துவா வரும். பிள்ளைகளை சுபஹுக்கு எழுப்பாட்டுங்க, பிள்ளைகள தொழுகைகளை கவனிங்க. இமாம் ஜமாத்துக்கு போறானா, அவன் யாரோட கூடுறான், அவன் கூட்டாளி யாரு, எங்க இருக்கிறான், எங்க தங்குறான், ராவைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரான், வீட்டுல தூங்குறானா, வேற எங்கேயும் தூங்குறானா. அன்புக்குரியவர்களே, அவன் கொண்டை எப்படி, முடிய பிடிக்குது, அவன் கழுத்தில் என்ன போட்டுக் கொண்டிருக்கிறான், கையில் என்ன போட்டுக் கொண்டிருக்கிறான். மகனே, இது என்ன வேத மகனே, நபி காட்டின முறையா? கேளுங்க மேலான சகோதரர்களே. பிள்ளைகளை சின்னத்திலிருந்து கவனிங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, இஸ்லாத்தில்தான் பிள்ளை எல்லாம் பிறக்குது. அப்பவாகு யுஹப்பிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி, பாப்பவும் உம்மவும் தான் அந்த பிள்ளையை யஹூதியாக, நஸ்ரானியாக, நெருப்பு வணங்கியாக மாற்றுறாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் எடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளைகள விஷயத்துல கவனம் எடுத்து, உங்களோட காசு பணத்தை விட, கடையை விட, உங்களோட பிசினஸை விட, தொழிலை விட, பிள்ளைகள விஷயத்துல கவனம் எடுத்து
அதுக்கல்ல இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்றைக்கு அதுதான் சமூகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வாலிபர்கள் பிள்ளைகள் ஓலவல் எடுக்கிறாங்க. ஓலவல் எடுக்க முந்தியே அவர்கள் வியாபாரத்தில் உட்கார்ந்துடுறாங்க, பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சல்லி கைக்கு வருகிறது, நிறைய தள்ளி வரக்கொள்ள பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு அது காரணமாகிறது. எங்கட சமூகத்தில் இன்றைக்கு 50-50 ஆகிட்டு அன்புக்குரியவர்களே போதை வரல்களுக்கு போதை பொருளுக்கு அடிமையாகி கொண்டு போறாங்க. அன்புக்குரியவர்களே போதை பொருள் பாவிக்க கொள்ள என்ன நடக்குது? அவருக்கு கேன்சருக்கு அது நெருக்கமாக இருக்குது, ஹார்ட்டுக்கு நெருக்கமாக இருக்குது, கிட்னி வேலியராக காரணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, போதை பொருளை பாவிக்கிறத கொண்டு 2 வருஷம்தான் அவருக்கு ஆன்ம கூடிரும் பாவிக்க கொள்ள, இச்ச கூடிரும், சகுவத்து கூடிரும். கூடின உடனே 2 வருஷம் தான், அதற்கு பின்னால ஃபெயிலியர். அவருக்கு ஆண்மை இல்லாம போய்க்கிறோம், இச்சை இல்லாம போய்க்கிறோம், ஆசை இல்லாம போய்க்கிறோம். கடைசியில பெரிய பெரிய சமூகத்துக்கு பேரழிவு ஏற்பட்டிடும் என்பதை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எம்முடைய பிள்ளைகள் படிக்கணும். ஒரு காலத்துல எங்களோட டிஃபென்ஸ்ல, பாதுகாப்பு துறையில மேல் மட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அதே போல கச்சேரிகள்ல, பிரதேச சபையில எத்தனை பேர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்க. இன்றைக்கு யாருமே இல்ல படிச்சவர்கள். நாங்க குறை சொல்றோம், துவேசம் அல்ல, படிச்சவர்கள் இல்ல. இன்றைக்கு படித்தவர்கள் இல்ல. இன்றைக்கு சமூகத்தில் 3200 பேர் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, 3400 பெண்கள், 100 ஆண்கள். எல்லா ஆபீஸுகளையும் எல்லா இடத்திலையும் அப்படித்தான். 900 சொச்ச பாடசாலைக்கு இன்றைக்கு 100 சொச்ச பாடசாலைக்கு தான் அதிபதிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பாடசாலைகளை வழி நடத்தக்கூடிய பிரின்சிபல் இல்லை. இன்றைக்கு இப்படியான ஒரு மோசமான நிலைமை எங்கட சமூகத்தில் உருவாகி கொண்டு போகிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு பேராபத்துண்டால் எங்களை படிச்ச பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிள்ளை இல்ல, படிச்ச மாப்பிள்ளை இல்ல. அண்மையில சில டாக்டர்மார்கள், பெண் டாக்டர்மார்களுக்கு சாதாரண தொழில், ஓலவெலும் எழுதி இல்லாத மாப்பிள்ளைகளை கல்யாணம் முடிச்ச வேண்டிய நிர்பந்தமான நிலைமையில போய்கொண்டிருக்கிறார்கள். குஃபு இல்ல, நிகர் இல்ல. இதனால அன்புக்குரியவர்களே, ஏராளமான குறைபாடுகள் சமூகத்தில் நடப்பதற்கு காரணம் என்ன? அன்புக்குரிய பெற்றார்களே, துறை சார்ந்தோர்களே, உலமாக்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, எங்கட சமூகத்தில் படிப்புள்ளவர்களை உருவாக்குவதற்கு என்னென்ன செலவழிக்கணுமோ, திட்டம் போடணுமோ திட்டம் போட்டு படிப்புக்காக, கல்விக்காக செலவழிங்க. அன்புக்குரியவர்களே, நிறைய மதரசாக்கள் இன்றைக்கு 100க்கு 100 மதரசாக்கள்ல ஸ்கூல் படிப்போட ஓலவல், ஏலவல், ஐடி எல்லா அமைப்புகளும் உள்ளதாக மதரசாக்களும் அமைஞ்சு கொண்டு போது, மதரசாவுக்கா ஹாபிலாக்கணுமா, ஆலிமாக்கணுமா, அல்லது வேற வேற படிப்புகளையா? பிள்ளைகளை படிப்பின் பக்கம் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹி தாய் தனிக்கால நின்று பிள்ளைய ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் உள்ளவைகளை வித்து படிப்பின் பக்கம் செலவழித்தது எமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில நாங்கள் எங்களோட பிள்ளைகளை கல்வியின் பக்கம் ஆர்வம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அப்படியான நிலைமைக்கு எங்களோட பிள்ளைகளை படித்தவர்களாக ஆக்கல் என்றால், படிக்காத சமூகமாக எங்களோட பிள்ளைகள் போதை பொருள்களுக்கு அடிமையான சமூகமாக எங்களோட பிள்ளைகள் மாறிடுவாங்க. கடைசிக்கு எங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு சரியான மாப்பிள்ளை ஒன்று எடுத்துக்கொள்ள இயலாது, கணவன் ஒன்று எடுத்துக்கொள்ள இயலாது, பெண்கள் படித்தவர்களாக மாறிக்கொண்டு வராங்க. ஆனால் ஆண்கள் படிக்கிறாங்கல்ல, இந்த குறை சமூகத்தில் மிக விரிவடைஞ்சு கொண்டு போகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் கவனமிடுங்க. படித்த சமூகத்தை உருவாக்கணும். பாவமான காரியங்களை விட்டு எங்களோட ஆண்களை, எங்களோட வாலிபர்களை பாதுகாக்கணும். இன்றைய வாலிப சமூகம் தான் நாளைக்கு எங்களோட ஸ்கூல, எங்களோட பள்ளிவாசல்ல தலைவராக, நிர்வாகிகளாக வரைக்கிறாங்க. எங்கட இன்றைய இந்த இளம் சமூகம் தான் நாளைக்கு எங்கட குடும்பத்தை வழி நடத்திக்கிறாங்க. எங்கட இன்றைய இளம் சமூகம் தான் நாளைக்கு எங்கட சங்கங்கள், அமைப்புகளை வழி நடத்திக்கிறாங்க, ஊரை வழி நடத்திக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால் எங்கட பாடசாலையா, எங்கட பள்ளி வாசலா, எங்கட குடும்பமா சீரான குடும்பமாக மாறும். இல்ல அன்புக்குரியவர்களே, அதற்கு மாற்றமாக இருந்தால் எங்கட சமூகம், எங்கட பள்ளி,
எங்கட மதரசா, எங்கட ஊரு, குடும்பம் எல்லாம் நாசமாகிடும் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, உலமாக்களுக்கு கை நீட்ட தேவையில்லை, நிர்வாகிகளுக்கு கை நீட்ட தேவையில்லை, இவங்களுக்கு கை நீட்ட தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து எங்கட குடும்பத்துல பிள்ளைகளை பள்ளியோட, குர்ஆனோட, புள்ளி உலமாக்களோட தொடர்புள்ள பிள்ளைகளை ஆக்கணும். ஸ்பெயின் பரிவைத்ததைகளை விட்டு, ஸ்பெயின் ஒரு பெரிய நாடு, ஏராளமான ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உள்ள நாடு. ஒரு பள்ளியில கூட 2 ரக்காத்து சுன்னத்து தொழிலாது. திட்டம் போட்டாங்க, பிளான் பண்ணினாங்க, யாரையும் இல்ல. சின்ன சமூகத்தை, வளர்ந்து வார சமூகத்தை, இளம் சமூகத்தை, இந்த வாலிப சமூகத்தை குர்ஆனை விட்டு, பள்ளியை விட்டு, உலமாக்களை விட்டு தூரமாக்கிறாங்க. அடுத்த சமூகம் மோசமான சமூகமாக மாறி பள்ளி வரி வைத்து, லைப்ரரி வரி வைத்து, இஸ்லாமிய வரி வைத்து ஸ்பெயின்ல இருந்து அந்த நிலைமை எங்க நாட்டில், எங்க ஊர்ல, எங்க மகளால உருவாக கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாலிப சமூகம் மிக முக்கியமானவர்கள். அவங்க தான் எங்கட முதுகெலும்பு, எங்கட சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களை பாதுகாப்பதற்கு அகில இலங்கை ஜம்மியத் உலமாத்தில் ஏராளமான வழிகாட்டல் இருக்கிறது. எனவே உலமாக்களோட சேருங்க, உலமா சபைகளோட சேர்ந்து, உலமாக்களோட சேர்ந்து அன்புக்குரிய திட்டம் போட்டு எங்கட சமூகத்தை பாதுகாப்போம். ஒரு சிறந்த சமூகமாக, தஹஜ்ஜத் தொழக்கூடிய சமூகம், 5 நேரம் இமாம் ஜமாத் தொழக்கூடிய சமூகம், எங்கட தக்வா உள்ள சமூகம், சமூக பெற்றுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இன்றைய திட்டம் போட்டு இந்த இளம் சமூகத்தை பாதுகாப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு சிறந்த சமூகம் எதிர்காலத்தில் உருவாகுவார்கள். நானும் நீங்கள் இங்க இருக்கக்கூடியவோ இன்னொரு 10-15 வருஷத்துல மௌத்தாய் கபூர்ல வைத்துருவோம். இங்க இருக்கக்கூடிய 50% இன்னொரு 10-15 வருஷத்துல கபூருக்குள்ளதான் இருப்போம். ஆனால் இந்த இளம் சமூகம் தான் நாளைக்கு எங்க குடும்பத்தை, பாடசாலைய, பள்ளிவாசலை கட்டி காக்க போறாங்க, பாதுகாக்க போறாங்க. அவர்களை சிறந்தவர்களாக, இபாதத்துள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக உருவாகிவிட்டு போவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யார் நம்முடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக. எங்களோட கிராமங்களை, எங்களோட ஊர்களை, எங்களோட நகரங்களை ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நீ அருள் புரிவாயாக. இந்த இளம் சமூகத்தை போதை பொருளை விட்டு பாதுகாத்துருவாயாக. இந்த இளம் சமூகத்தை சோசியல் மீடியாவில் மோசமான செய்திகள் பார்ப்பதை விட்டு பாதுகாத்தருவாயாக. இந்த இளம் சமூகத்தை தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடிய சமூகமாக ஆக்கி தருவாயாக. இந்த இளம் சமூகத்தை உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கி தருவாயாக. இந்த இளம் சமூகத்தை பள்ளியோடு தொடர்புள்ள சமூகமாக ஆக்கி தருவாயாக. இந்த இளம் சமூகத்தை தஹஜ்ஜத் தொழக்கூடிய சமூகமாக, இமாம் ஜமாத்தை போடக்கூடிய ஒரு சமூகமாக ஆக்கி தந்தல்வாயாக. ஒரு சிறந்த சமூகமாக இந்த இளம் சமூகத்தை ஆக்கி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் நாட்டிலே நடைபெறுகின்ற அநியாயத்தை யா அல்லாஹ் நிறுத்தாட்டி ஒரு சுமூக நிலைமை ஏற்படுத்தி தருவாயாக. இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. இழந்த குடும்பங்களுக்கு யா அல்லாஹ் இழந்த சொத்துக்களை மீட்டிக் கொடுப்பாயாக. இழந்த உயிர்களுடைய குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்குவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. எம்முடைய எதிரிகளை விரட்டி அடிப்பாயாக. அவர்களுடைய ஆயுதங்களை சேரடிக்க வைத்திருவாயாக. அவர்களை சின்ன பின்னப்படுத்திடுவாயாக. தோல்வியை கொடுத்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, கூடிய சீக்கிரம் அந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்திடுவாயாக. மேலான நபிமார்கள் பிறந்து வாழ்ந்த, அதிகமான நபிமார்கள் பிறந்து வாழ்ந்த ஊர் யா அல்லாஹ், அதை பாதுகாத்தல்வாயாக. எம்முடைய கடைசி மௌத்தை யா அல்லாஹ் நல்லதாக்கி தருவாயாக. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய, எம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தலை சுமூகமாக, நல்ல முறையிலே, ஒழுக்கமாக நடைபெறுவதற்கும் யா அல்லாஹ் முஸ்லிம்கள்